ஒரு கடல் இருக்குது, சனாதனம் கடல் மாதிரி. அந்த கடலை நான் பக்கெட்லேருந்து தண்ணி கொட்டி கொட்டி கடலை அப்படியே வற்ற வச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஓ சரி பார்ப்போம் தானே சொல்லியிருக்கார் உதயநிதி. அவர் ஒன்றும் நான் பதிலுக்கு ஒன்றும் சவால் விடலையே. அது அவ்வளோதான். இது தன்னுடைய எல்லாத்துக்கும் மேலாக நினைக்கிறவங்க ஆந்திராவில் எத்தனையோ பேர் இருக்காங்க. வேட்டிக்கனுக்கு ஈக்குவலாக இல்லை அடுத்தபடியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து நான் இதை வந்து பசு நெய்ன்னு நினச்சி சாப்பிட்டா அதில் எது ஒன்று கலந்துட்டு பத்தியா சாப்பிட்ட அப்படின்னா அந்த பாவம் மதசார்பற்ற அரசுங்கிறது தான் இயங்கி கொண்டு வருகிறது. அதில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் யாராக இருந்தாலும் இனிமே சனாதன விவகாரம் ஏற்கனவே பெரிய பூகம்பத்தை கிளப்பிட்டு இப்போ தான் அணைஞ்ச நேரத்தில் திரும்ப ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு பேசலைனாலும் சனாதனத்தை அழிப்போம் என்று சொன்னவர்கள் வந்து அழிந்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சீனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உதயநிதி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அந்த மாதிரி எந்த இதில் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், உலகத்தில் வந்து எல்லாரும் ஒரே கருத்தோடு இருக்க முடியாது. எனக்கு வந்து நம்முடைய பவன் கல்யாணுடைய அவருடைய அந்த ஸ்ட்ராங் ஹிந்து ஃபீலிங் இருக்க அதை நான் மதிக்கிறேன். அவர் இப்போ என்னை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அப்படி இருக்கிறேண்ணே சார் தான் போடா அப்படின்ட்டு நான் போயிடுவேன். இன்னொருத்தர் என்னையா சொன்ன நீ அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சனாதனம் அதை யாருமே அழிக்க முடியாதுங்கிறது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. யாராவது அழிக்கிறேன்னா முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு கடல் இருக்குது, சனாதனம் கடல் மாதிரி. அந்த கடலை நான் பக்கெட்லேருந்து தண்ணி கொட்டி கொட்டி கடலை அப்படியே வற்ற வச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கன்ட்டு போயிடுவேனே வழிய வம்புக்கு நிற்க மாட்டேன். இது என்னன்னா ஆக்சுவலாக ஒவ்வொருத்தர் மன ரீதியாக நாம் உணரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே பயங்கரமாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க கூட மாற்று கருத்துடைய நண்பர்களாக எனக்கு இருக்காங்க. என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி தான். எத்தனையோ பேர் வந்து சினிமா பார்த்துருக்காங்க. அவங்க நீங்கள் எப்படி என் கருத்தோடையே இருக்கீங்க, என் கருத்தோடையே இருக்கேன் அப்படிலாம் நான் கேட்குறது கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து சரி பார்ப்போம் தானே சொல்லியிருக்கார் உதயநிதி. அவர் ஒன்றும் நான் பதிலுக்கு ஒன்றும் சவால் விடலையே. அது அவ்வளோதான். இது எப்போதுமே 2 கை தட்டும்போது சத்தம் வரும். ஒரு கை சைலண்ட்டாக இருந்துட்டு வச்சுக்கோங்க, அப்படியே சத்தம் அடங்கிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் போன்றவர்களுடைய அந்த ஸ்ட்ராங்கு அந்த பக்தி இருக்குல்ல, திருப்பதி வெங்கடாஜலபதிங்கிறத வந்து அது கண்கண்ட கடவுளாக நினைக்கிறவங்க, தன்னுடைய எல்லாத்துக்கும் மேலாக நினைக்கிறவங்க ஆந்திராவில் எத்தனையோ பேர் இருக்காங்க. வேட்டிக்கனுக்கு ஈக்குவலாக இல்லை அடுத்தபடியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து வெங்கடாஜலபதி. ஆனால் அது வந்து அதில் என்ன கலந்தாங்க ஏது கலந்தாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. ஏனென்றால் கலப்படம் செய்த பொருளை கடவுளுக்கு கொடுக்கறது வந்து தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்பிக்கை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கும். நான் இதை வந்து பசு நெய்ன்னு நினச்சி சாப்பிட்டா அதில் எது ஒன்று கலந்துட்டு பத்தியா சாப்பிட்ட அப்படின்னா அந்த பாவம் அவங்களுக்கு தான் போய் சேரும். பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அவ்வளோதான். இப்போது இதனால் வந்து பார்த்தியா பசு நெய்லேயே மாட்டு கொழுப்பு இருக்குது, அதையே சாப்பிட்ட இனிமேல் நீ நான்வெஜ் தாராளமாக சாப்பிட்லான்னு ஒருத்தன் சொன்னால் அது முட்டாள்தனமானது. எத்தனையோ பேர் வெஜிடேரியன் 100% வெஜிடேரியன் இருக்கிறவங்க உடம்பு சரியாக இல்லாத போது எத்தனையோ கேப்சூல் சாப்பிட்றாங்க. அந்த கேப்சூல்லையே அந்த ஜெலட்டின்கிற பொருள் இருக்குது. அதனால் கேப்சூல்லையே இருக்குது, அதனால் நான் என்ன வேணால் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட வேணாம். பிடிச்சா சாப்பிட போகிறாங்க, பிடிக்கலைன்னா சாப்பிடல. அதனால் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்கள கேலி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, சாப்பிடாதவன் சாப்பிட்றவனை கேலி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் காரணம் இப்போ சகிப்புத்தன்மை பூஜ்ஜியமாகிவிட்டது. அதனால தான் இந்த கோளாறுகள்லாம். அதே மாதிரி அந்த விஷயத்தில் அழிந்து போவார்கள், அதாவது சனாதனத்தை குறித்து பேசுவார்கள், அழிந்து போனார்களா? பவன் கல்யாணோட ஸ்டேட்மெண்ட் எப்படி சார்? சார், பொதுவெளியில் ஒவ்வொருத்தர் ஒரு விதமான நம்ம ஊரில் வெற்றி கொண்டாந்து இருந்தாங்க.
அப்புறம் தீப்பூரி ஆறுமுகம், வன்னை ஸ்டெல்லா, அவங்க பேசுனதெல்லாம் உலகத்தில் யாருமே பேச முடியாது. அது மாதிரி இதை வந்து ஒரு அரசியல்வாதி அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறத எங்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லை. அவர் இதை விட எவ்வளவோ பேசுகிறாங்க, எவ்வளவோ பேசிட்டு இதெல்லாம் ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தை தானே அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவில் இந்த என்ன சொல்கிறது, ஒரு மதசார்பற்ற அரசுங்கிறது தான் இயங்கி கொண்டு வருகிறது. அதில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் யாராக இருந்தாலும் இனிமே இது என்னுடைய இடம், நீ வெளில போகணும் யாரையும் சொல்ல முடியாது. அவ்வளோதான் இந்தியாங்கிறது இப்போ இதுதான். ஆனால் அந்த உண்மையான செக்யூலரிசம் என்பது இந்துக்களை ஒரு தவறாக பேசுவதோ இந்து மத பழக்கங்களை கேலி செய்வதோ அல்லங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.